வணக்கம் பவித்ரா. அதாவது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்று இரவிலிருந்து இன்று அதிகாலை வரை விடிய விடிய இடி மின்னல் சூறைக்காற்றுடன் மழை விட்டு தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்கிறது. இடி மின்னல் சூறைக்காற்று காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. குறிப்பாக டெல்லி, கொல்கத்தா, பெங்களூர், மதுரை, திருச்சி, கோழிக்கோடு, கோவை, ஹைதராபாத், கோலாலம்பூர், சிங்கப்பூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து சென்னைக்கு வந்த 17 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்த பறந்தபடி அதன் பின்பு அவ்வப்போது இடி மின்னல் சூறைக்காற்று ஓயும் போது சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. அதேபோல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய அபுதாபி, துபாய், கோலாலம்பூர், சிங்கப்பூர், டெல்லி, மும்பை, கொச்சி, கண்ணூர், திருவனந்தபுரம், கோழிக்கோடு, இந்தூர் உள்பட 18 விமானங்கள் சுமார் 2 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டு சென்றன. சென்னை விமான நிலைய பகுதியில் இடி மின்னல் சூறைக்காற்றுடன் விட்டு பெய்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் வருகை புறப்பாடு விமானங்கள் 35 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளானார்கள். இது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரி தரப்பில் கூறுகையில், இடி மின்னல் சூறைக்காற்று இல்லாமல் எவ்வளவு கனமழை பெய்தாலும் விமான சேவைகள் பாதிக்கப்படாமல் வழக்கம் போல் இயங்க முடியும். ஆனால் அதிக அளவில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்று இருந்ததால் பாதுகாப்பு காரணமாக விமானங்கள் தரையிறங்குவதில் புறப்பட்டு செல்லுவதிலும் தாமதம் ஏற்பட்டது. இந்த தாமதத்துக்கு இடி மின்னல் தான் முக்கிய காரணம். ஆனால் ஓடுபாதையில் தண்ணீர் போன்ற பாதிப்பு எதுவும் சென்னை விமான நிலையத்தில் ஏற்படவில்லை என்று கூறுகின்றனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.